வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. தனுசு ராசியின் வாராந்திர பலன். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்து தங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் சனி பகவான் நேரடி பயணத்தில் இருப்பதால் இந்த வாரம் தங்களின் ஆரோக்கியத்திற்கு நலம் பயக்கும் என்று தெரிகிறது. இருப்பினும் தேவையின்றி நீங்கள் எந்த ஒரு நிகழ்வையும் அதிகமாக நினைப்பது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஆகையால் இது போன்ற உங்கள் பழக்கத்தை மேம்படுத்த அல்லது விடுக்க நீங்கள் உங்கள் மனதை சிறந்த முறையில் பராமரிக்க வேண்டிய பயிற்சிகளை மேற்கொள்வதில் அக்கறை காட்டுங்கள். அப்பொழுதுதான் நீங்களும் உங்கள் தேகமும் நலமாக இருக்கும். இந்த வார இறுதியில் நீங்கள் உங்கள் செயல்களில் நல்ல வெற்றியை பெறவும் முடியும். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் நிலம் அல்லது சொத்து மூலம் திடீரென்று உங்களுக்கு பணம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. இருப்பினும் இந்த நேரத்தில் தாங்கள் உற்சாகத்தால் உங்கள் உணர்வுகளை எக்காலம் கொண்டும் இழக்காதீர்கள். அந்த உணர்வுகளை வெளிக்காட்டாதீர்கள். இல்லையெனில் உங்களுடைய லாபம் பெரிய இழப்பாக மாறும் சூழலும் இருக்கிறது. இந்த வாரம் தனுசு ராசிக்கு 6வது வீட்டில் குரு பகவான் வியாழன் பயணத்தில் இருப்பதால் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடன் சமூகத்தின் வளர்ச்சிக்காக உழைக்க முன்வருவீர்கள். இது மற்றவர்களிடையே உங்கள் சமூக மக்களிடையே உங்கள் மரியாதையை அதிகரிக்கும். குடும்பம் போற்றப்படும். இந்த நிகழ்வின் போது சமய நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். இந்த வாரம் உங்கள் தொழிலில் நீங்கள் வேகமாக முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருந்தால் புதிய வாடிக்கையாளர்களையும் முதலீட்டாளர்களையும் சந்திக்கும் வாய்ப்பையும் பெற்று நலமாக முன்னேறுவீர்கள். அதே சமயம் நீங்கள் ஒரு வேலையுடன் தொடர்புடையவராக இருந்தால் உங்களின் சக ஊழியர்களிடமிருந்து அபரிமிதமான ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். இதனால் உங்கள் வேலையில் நீங்கள் நல்லதொரு செயலை செய்து ஆதாயத்தை பெறுவீர்கள். இந்த வாரம் தனுசு ராசி மாணவர்கள் தீவிரமாக பொழுதுபோக்கு பார்ட்டி செய்வதில் விருப்பம் கொண்டு செயல்படுவார்கள். இது உங்களின் கல்வியை நேரடியாக பாதிக்கும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இத்தகைய சூழ்நிலையில் எதிலும் நீங்கள் அதிகமாக ஈடுபடுவதை எப்போதும் தவிர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய கல்விக்கு படிப்புக்கு உகந்தவாறு அக்கறையுடன் அர்ப்பணிப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டும். இல்லையெனில் அது உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை தரும்பொழுது நீங்கள் வெட்கி துணை வேண்டிய தலைகுனிய வேண்டிய சூழல் இருக்கிறது. உங்கள் பெற்றோர்களுடைய திட்டுதலுக்கும் நீங்கள் ஆட்படுவீர்கள். சக மாணவர்களுக்கு முன்னால் நீங்கள் வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. ஆகவே இதை உணர்ந்து நலமாக படித்து வாழ்வில் முன்னேறுவதற்குண்டான சூழலில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாரம் வரும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி அவரது நாமத்தை பிரயோகிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். பாராயணம் செய்வதும் நல்லது. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.